நைட்டு கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு வந்து கிச்சனில் போய் பார்த்தேன். தோசை கல் மூடி இருந்தது. சரி தோசை தான் இருக்குன்னு திறந்து பார்த்தா உள்ள ஒன்றுத்தையும் காணும். சரி பக்கத்து பாத்திரத்தை ஓப்பன் பண்ணால் அதுவும் எம்டி. இந்த மாதிரி நேரத்தில் பசியாக இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்கறது 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் தான். இந்த நூடுல்ஸ் வெறும்னா தண்ணியில் வேக வச்சு அவங்க கொடுக்குற மசாலாவை போட்டால் கம்மியாக தான் இருக்கும் குவான்டிட்டி. அதுக்கு என்ன பண்ணனா 3 வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணிட்டு எண்ணெயில் வதக்கி கூடவே ஒரு தக்காளி எடுத்து வதக்கிட்டு கொஞ்சம் உப்பை போட்டால் இன்னும் நல்லா வதக்கி ஃபைனலாக தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க கொடுத்த மசாலாவை மேலே தூவிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வாங்கி வச்சிருந்த மேகி அதில் போட்டுட்டு தண்ணி நல்லா சுண்டி வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மேகியை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எதுக்கு இந்த வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோன்னா குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா இருக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அவங்க கொடுக்குற மசாலா வித் மேகியை தண்ணியில் வேக வச்சு சாப்பிட்டா சுமாராக தான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம செய்கிறதே பசிக்கு செய்கிறது, எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஃபைனலாக அவுட்புட் நல்லாவே இருந்தது. சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு நல்லா இருந்தாலும் எதுனா சாப்பிட்டோம். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.